உங்கள யாருமே புரிஞ்சுக்கலையா? கவல தீர இத செய்யுங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் தோணும். நான் சொல்றது, நான் செய்யறது மட்டும் மத்தவங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? நம்ம இதுக்கு மேல என்ன பண்றது? மத்தவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அப்படின்னு ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு நமக்கு தோணுதுல்ல? நமக்கு என்ன வேணும்? நம்ம லைஃப்க்கு என்ன தேவ? அப்படிங்கிறத தான் நம்ம மத்தவங்க கிட்ட சொல்றோம். Why people don't understand me? Why people don't accept what I say? இந்த வீடியோ எனக்கு ஏன் இப்ப பண்ணணும்னு தோணுச்சுன்னா, இன்னைக்கு காலையில என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி, "நாராயணி, எங்க வீட்ல நான் சொல்ற விஷயங்கள, என்னோட ஒப்பீனியன்ஸ யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும், நான் என்ன பண்ணாலும், அது எப்ப பாரு ஒரு சண்டையிலேயே போய் முடியுது." அப்படின்னு சொன்னா. முன்னாடிலாம் நான் எப்படி அட்வைஸ் பண்ணியிருப்பேன்னா, "நீ தான் அவங்க கிட்ட ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிற. நீ தான் அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி, உன்னோட சஜஷன்ஸ அவங்கள ஒத்துக்க வைக்கணும்." அப்படின்னு தான் நான் அட்வைஸ் பண்ணியிருப்பேன். ஆனா இப்போ நான் வயலன்ட் கம்யூனிகேஷன், அட்டாச்ட் இந்த மாதிரி புக்ஸ்ல இருக்கிற சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சதுலேருந்து என்னால என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு நல்ல எக்ஸாம்பிளை சொல்லி இந்த விஷயத்த என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுது. அதாவது நம்ம எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறோம். இன்ஸ்டாகிராம் மாதிரி ஆப்லலாம் ஃபில்டர்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம ஃபோட்டோவில் அந்த ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபோட்டோவையே அது மாற்றிடுது இல்லையா? அழகாக தான் மாற்றுது. ஆனால் நம்ம எடுத்த ஒரிஜினல் ஃபோட்டோ வேறு மாதிரி இருக்கும். அதே ஃபோட்டோவில் ஃபில்டர் அப்ளை பண்ணோன்னே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஆகிடும். நம்ம மூஞ்சியா இப்படி இருக்கு அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகம் வரும். அதே மாதிரி தான் பீப்புள் நம்ம சொல்கிறத நம்ம எந்த எண்ணத்தில் சொல்கிறோம் அப்படிங்கிறத முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம சொல்கிற விஷயங்களை அவங்க எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட வாழ்க்கை அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஃபில்டர் போட்டு அந்த ஃபில்டர் வழியாக தான் அவங்க பார்ப்பாங்க. எப்படி ஒரு ஃபில்டர் போட்ட உடனே நம்ம முகம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுதோ, அதே மாதிரி அவங்க எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபில்டர் போடும்போது நம்ம சொல்கிற விஷயம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி அவங்களுக்கு போய் சேருது. இதனால தான் நமக்கும் மற்றவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது. இதை பற்றி இன்னும் நிறைய ஆழமான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட ஆரா பாசிட்டிவாக இருக்கணும்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா, நம்மளை பற்றியும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றியும் நமக்கு ஒரு நல்ல புரிதல் வேணும். அதுக்காக தான் நான் சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், நம்ம பர்சனலாக எப்படி டெவலப் ஆகுறது, நம்ம மணியை நம்ம மைண்டை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை அழுத்திக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வாரந்தோறும் உங்களுக்கு வந்து சேரும். மற்றவங்க ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப யோசிக்கிறத ஒரு ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் இதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாமா? நம்மளோட ஐடியாஸை ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நம்ம சொல்கிற விஷயங்களை ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது நான் சொல்கிற அந்த விஷயத்தில் என்னோட நோக்கம் வேற, ஆனால் அவங்களோட நோக்கம் வேறையாக இருக்குது. நம்ம சொல்கிற விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கல, அவங்க ஏற்றுக்கலைன்னா என்ன அர்த்தம்? இன்டைரக்டாக நம்ம கூட அவங்க ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு விஷயத்த செய்யணும், ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளோட இன்டென்ஷன்ஸை அவங்க கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. நம்ம சொல்கிற விஷயம், நம்ம செய்கிற விஷயம் அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் சாதகமாக இருந்தால் ஏற்றுக்க போகிறாங்க. இல்லைனா நம்ம சொல்கிற விஷயத்த அவங்க அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. சிம்பிள். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க உங்ககிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் என்ன செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட எமோஷன்ஸை விட அவங்க உங்ககிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு முக்கியம். ஆக்சுவலாக இது நார்மலான விஷயம் தானே. இப்போது நான் என் பார்ட்னர்கிட்ட பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு நிறைய வேலை இருந்திருக்கும், ரொம்ப டயர்டாக இருந்திருப்பாரு, இல்லைனா அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் கூட இருந்திருக்கும். அப்போ போய் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, நாளைக்கு பேசலாமா அப்படின்னு கேட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நானே என்னைக்கோ ஒரு நாள் தான் பேசலாமா, டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமான்னு உங்ககிட்ட கேட்குறேன். ஆனால் நீங்கள் கூலாக நாளைக்கு பேசலாமான்னு கேட்குறீங்க அப்படின்னு நம்ம சண்டை போடுவோமா இல்லையா? நமக்கே இப்படி கோவம் வருது. ஏன்னா எனக்கு என்னோட இன்டென்ஷனும் என்னோட எமோஷன்ஸும் தான் முக்கியம். அவங்களோட நோக்கம் என்ன, அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் திங்க் பண்ண மாட்டேன். என்னோட எதிர்பார்ப்பை அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு நான் முக்கியமே கிடையாது அப்படின்னு எங்கெங்கேயோ நம்மளோட கற்பனை போயிடும். இதனால தான் மெயினாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது. இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம வாழ்க்கையில் ஜென்ரலாகவே நிறைய கஷ்டங்கள் இருக்குது, வேலை பளு இருக்குது, ரிலேஷன்ஷிப்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் இருக்குது, தன்னம்பிக்கை இல்லாமல் நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை சுற்றி நிறையவே இருக்குது.
இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கல, கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ஒரு வேலையை பண்ண முடியல, அதுக்கான மோட்டிவேஷனும் இல்லை அப்படின்னா, என்னோட ப்ரைவேட் கன்சல்டேஷன் செஷன்ஸில் லைஃப் ரீசெட் ஃபார்முலா அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் உங்கள் மைண்டை உங்களுக்கு சாதகமாக்கிக்கலாம் அப்படின்னும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, பதட்டம், பயம் இந்த சுழல்லேருந்து வெளியே வந்து எப்படி நீங்கள் மன அமைதி, நிம்மதி, வெற்றி மற்றும் அன்பை ஈர்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டான விவரங்களுக்கு என்னோட மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுறது மூலமாக உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸில், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், உங்கள் ஹாப்பினஸில் 80-90% இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயம் பார்க்க முடியும். மற்றவங்க நம்மளை புரிஞ்சிக்காமல் இருக்கிறத ஹேண்டில் பண்ண ஃபஸ்ட்டு நம்ம ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறத ஸ்டாப் பண்ணணும். நம்மளை ஒருத்தங்க புரிஞ்சுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், நம்ம குரலை உயர்த்தி பேசுவோம், நம்ம டிஃபெண்ட் பண்ணிப்போம், நம்ம கிட்ட தான் நியாயம் இருக்குது, நம்ம சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டூ மச்சாக பண்ணும்போது தான் நமக்கும் மற்றவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. நம்ம இப்படி ஆர்கியூ பண்ணுறதுனாலையும் இப்படி சண்டை போடுறதுனாலையும் நிஜமாலே மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்க போகிறாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் அவங்களோட பிஹேவியரை நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன். அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை, அவங்களுக்கு சந்தோஷம் அளிக்காத விஷயங்களை நம்ம செய்யும் போதும் நம்ம சொல்லும் போதும் நம்மளை அவங்க எதிர்க்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்குற விஷயங்களை, அவங்களுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம செஞ்சோன்னா நம்மக்கிட்ட ஸ்வீட்டாக இருப்பாங்க, நம்மளை தலையில் தூக்கி வச்சுப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்சதை, நம்ம நோக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை நம்ம செய்யணுமா, இல்லைன்னா அவங்க நோக்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்கணுமா? இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. நம்ம சொல்கிற விஷயங்களிலும் நம்ம செய்கிற விஷயங்களிலும் நம்ம ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும். பர்சனலாக நானுமே அப்படி இருந்திருக்கேன். சில பேர்கிட்ட இதை நோட்டீஸும் பண்ணியிருக்கேன். அவங்களே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. அவங்க எந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அவங்களோட தேவை என்ன அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் மற்றவங்க அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மற்றவங்க செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்மளோட இன்டென்ஷன்ஸ் என்ன, எதுக்கு மற்றவங்க நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டியோடு இருக்கணும். மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம இருந்தோன்னா உங்களோட புது மைண்ட் செட் என்னவாக இருக்கணும் தெரியுமா? நான் என்னோட ஒப்பீனியன்ஸை மற்றவங்க கிட்ட காமாகவும் கிளியராகவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன். அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட கையில் இல்லை, என்னோட கண்ட்ரோல்லையே இல்லை அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ரைட் பீப்புள் வில் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் யூ. மற்றவங்க என்னை புரிஞ்சிக்கலையே அப்படிங்கிற கவலை உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா இந்த சிம்பிள் டூடுல் ஜேர்னலிங் டெக்னிக்கை நீங்கள் பண்ணலாம். 2 சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. முதல் சர்க்கிளில் வாட் ஐ சேட், நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. 2வது சர்க்கிளில் வாட் தே ஹர்ட், நான் சொன்னதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லையா? நடுவில் இருக்கிற இந்த கேப்னால தான் நமக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது. நெக்ஸ்ட் டைம் நம்மளால் இந்த கேப்பை ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க. இல்லை இந்த கேப்பை ஃபில் பண்ணி நம்ம கிளியராக ஒரு விஷயத்த சொன்னாலும் அவங்க அதை புரிஞ்சுக்க போகிறதில்ல, நம்மக்கிட்ட சண்டை தான் போட போகிறாங்க அப்படின்னா இதை பற்றி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் லெட் கோ பண்ணுறது தான் நமக்கு நல்லது. நம்ம சொல்கிற விஷயங்களை, நம்ம பண்ணுற விஷயங்களை மற்றவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும், ரொம்பவே ஹாப்பியாக நம்ம அந்த விஷயத்த பண்ணுவோம். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம சந்தோஷமாக இருக்கிறதும் மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் நமக்கு தேவையானதை, நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ணுறது தப்பே கிடையாது. உங்கள் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, இந்த ஒரு செயல் தீர்வு தரும் அப்படிங்கிற தலைப்பில் நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் நம்ம மனசை இறுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்லேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறத பற்றி மெடிடேஷன் டெக்னிக்ஸ் மூலமாகவும், ஜேர்னலிங் டெக்னிக் மூலமாகவும், ப்ரீதிங் டெக்னிக் மூலமாகவும் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.